بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ தமிழ் பொருளோட குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 16 சூறாக்கள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம தொழுகையில் சூறாக்கள் ஓதி நம்ம தொழுவோம். அதனுடைய பொருளை தெரிஞ்சு நம்ம அந்த சூறாக்களை ஓதும்போது அது இன்னும் சிறப்பாக நமக்கு இருக்கும். ஒவ்வொரு சூறாக்களோட பொருளோட நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். 16 சூறாக்கள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் 17வது சூறாலேன்னு நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 17 பனி இஸ்ராயில். இஸ்ராயிலின் சந்ததிகள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அத்தியாயம் 17 வசனங்கள் 1. தன்னுடைய அடியாரை ஓர் இரவில் கௌபாவாகிய மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவு பயணம் செய்வித்த ஒருவன் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். மஸ்ஜிதுல் அக்ஸாவாகிய அது எத்தகையதென்றால் அதனை சுற்றியுள்ள பகுதியை நாம் அபிவிருத்தி செய்திருக்கின்றோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு நாம் காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்து சென்றோம். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இன்னும் நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். நாம் அதை இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக ஆக்கி என்னை அன்றி வேறு எவரையும் நீங்கள் பாதுகாவலனாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்றும் கட்டளையிட்டோம். நாம் நூஹுடன் கப்பலில் ஏற்றி காப்பாற்றியவர்களின் சந்ததியினரே நிச்சயமாக அவர் நன்றி செலுத்தும் அடியாராக இருந்தார். நாம் இஸ்ராயலின் சந்ததியினருக்கு முன் அறிவிப்பாக தௌராத் வேதத்தில் நிச்சயமாக நீங்கள் பூமியில் இருமுறை குழப்பம் உண்டாக்குவீர்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடாத ஆணவத்துடன் பெரும் அழுச்சாட்டியங்கள் செய்பவர்களாக நடந்து கொள்வீர்கள் என்று அறிவித்தோம். எனவே அவ்விரண்டில் முதலாவது வாக்குறுதி நிறைவேறும் காலம் வந்தபோது உங்களுக்கு எதிராக போரில் கடுமையான வலிமையுடைய நம் அடியார்களை ஏவி அனுப்பினோம். அவர்கள் உங்கள் வீடுகளுக்குள் ஊடுருவி சென்று விட்டார்கள். அது நிறைவேற்றப்பட்ட வாக்காகவும் இருந்தது. பின்னர் அவர்கள் மீது வெற்றியடையும் வாய்ப்பை உங்கள் பால் திருப்பினோம். ஏராளமான பொருள்களையும் புதல்வர்களையும் தந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்து உங்களை திரளான கூட்டத்தினராகவும் ஆக்கினோம். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொள்கிறீர்கள், நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே தீமையாகும். இரண்டாம் வாக்குறுதி வரும்பொழுது உங்கள் முகங்களை சோகம் அடைய செய்வதற்காகவும் பைத்துல் முகத்தஸில் முதல் முறையாக அவர்கள் நுழைந்தது போல் நுழைந்து அவர்கள் தாங்கள் கைப்பற்றி கொண்டவைகளை முற்றாக அழித்து விடுவதற்காகவும் எதிரிகளை நாம் அனுப்பினோம். இதன் பின்னரும் நீங்கள் திருந்திக் கொண்டால் உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை புரிய போகிறான். ஆனால் நீங்கள் பாவத்தின் பக்கமே திரும்புவீர்களானால் நாமும் முன்போல் தண்டிக்க திரும்புவோம். மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு நரகத்தை நாம் சிறைச்சாலையாக ஆக்கி வைத்துள்ளோம். நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேரான வழியை காட்டுகிறது. அன்றையும் நற்செயல்கள் செய்து வரும் நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக மிக பெரும் நற்கூலியுண்டு என்றும் நன்மாராயம் கூறுகிறது. மேலும் எவர்கள் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நோவினை தரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கிறோம். மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே சில சமயம் தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான். ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். இரவையும் பகலையும் நாம் 2 அத்தாட்சிகளாக ஆக்கினோம். பின்னர் இரவின் அத்தாட்சி மங்கி இருளாகிட செய்தோம். உங்கள் இறைவனுடைய அருட்கொடையை நீங்கள் தேடிக்கொள்வதற்காகவும் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் கால கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் அத்தாட்சியை பிரகாசமாக்கினோம். மேலும் நாம் ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக விவரித்திருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டி இருக்கிறோம். மறுமை நாளில் அவனுக்காக ஒரு ஏட்டை வெளிப்படுத்துவோம். திறக்கப்பட்ட நிலையில் அதனை அவன் பெற்றுக்கொள்வான். நீ உன் புத்தகத்தை படித்துப்பார். இன்றைய தினம் உனக்கு நீயே கணக்கு பார்ப்பவனாக இருக்கப் போகிறாய் என்று அப்போது நாம் கூறுவோம். எவன் நேர்வழியில் செல்கின்றானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே நேர்வழியில் செல்கிறான். எவன் வழிகேட்டில் செல்கின்றானோ அவன் தனக்கே கேடு செய்து கொண்டான். நிச்சயமாக ஒருவனுடைய பாவ சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான். நாம் தூதரை அனுப்பாத வரையில் எவரையும் நாம் வேதனை செய்வதில்லை. நாம் ஒரு ஊரை அதன் தீமையின் காரணமாக அழிக்க நாடினால் அதிலுள்ள வசதியான சுகவாசிகளை நேர்வழியை பின்பற்றி வாழுமாறு நாம் ஏவுவோம். ஆனால் அவர்களோ நாம் ஏவலுக்கு கட்டுப்படாமல் அதில் பாவம் செய்வார்கள்.
அப்போது அதன் மீது வேதனை பற்றிய நாம் வாக்கு உண்மையாகி விடுகிறது. அப்பால் நாம் அதனை அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின் எத்தனை தலைமுறையினரை நாம் அழித்திருக்கின்றோம். இன்னும் தன் அடியார்களின் பாவங்களை நன்கறிந்தவனாகவும் கூர்ந்து நோக்குபவனாகவும் இருப்பதற்கு இறைவன் போதுமானவன். எவர்கள் மறுமையை புறக்கணித்து விரைவில் அழியும் இவ்வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை இவ்வுலகிலேயே விரைந்து கொடுத்து விடுவோம். பின்னரோ அத்தகையவருக்காக நாம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதில் அவர் நிந்திக்கப்பட்டவராகவும் அல்லாஹ்வின் அருளிலிருந்து தூரமாக்கப்பட்டவராகவும் நிலைவார். இன்னும் எவர் மறுமையை நாடி அவர் நம்பிக்கையாளராக இருக்க அதற்குரிய முயற்சியையும் மேற்கொண்டால் அத்தகையவர்களின் முயற்சி அல்லாஹ்விடத்தில் நற்கூலிக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படும். இம்மையை விரும்புபவர்களுக்கும் மறுமையை ஆசிக்கும் அவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையிலிருந்து நாமே உதவி செய்கிறோம். உமது இறைவனின் அருட்கொடை எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. நபியே, நாம் எவ்வாறு அவர்களில் சிலரை விட இம்மையில் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நீர் கவனிப்பீராக. எனினும் மறுமை வாழ்க்கை பதவிகளிலும் மிக பெரிது, மேன்மையிலும் மிக பெரிதாகும். அல்லாஹுடன் மற்றொரு தெய்வத்தை நீர் இணையாக்க வேண்டாம். அப்படி செய்தால் நீர் பழிக்கப்பட்டவராகவும் உதவியற்றவராகவும் அமர்ந்து விடுவீர். உம்முடைய இறைவன் அவனையன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கிறான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சீ என்றும் சொல்ல வேண்டாம். அவ்விருவரையும் உம்மிடமிருந்து விரட்டவும் வேண்டாம். இன்னும் அவ்விருவரிடமும் கண்ணியமான பேச்சையே பேசுவீராக. இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக. மேலும் என் இறைவனே, நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் கிருபை செய்வாயாக என்றும் பிரார்த்திப்பீராக. பெற்றோரை நடத்துவது பற்றி உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை உங்களுடைய இறைவன் நன்கு அறிந்தவன். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்களில் எவர் மன்னிப்பு கோருகிறாரோ அத்தகைய மன்னிப்பு கோருபவர்களுக்கு நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவில் 25 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.